பிளான் பியை களம் இறக்கும் எடப்பாடி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நாளை முழுவதும் நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. எந்தெந்த தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை, முன்னிலை எத்தனை என அனைத்து விதமான தகவலும் 10 நிமிடத்திற்கு ஒரு காணொலிகளாக வந்து கொண்டே இருக்கும் நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் நாளைய தினம் அதிமுகவுடைய ஆட்சி என்பது அமையப் போகிறது என்ற செய்தியை கேட்பதற்குத்தான் அதிமுக தொண்டர்களும் அனைவரும் ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிளான் பியை களம் இறக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சொல்லி ஒரு செய்திகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை காப்பாற்றியது கொங்கு மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய இமேஜை காலி செய்தது. ஏனென்றால் அந்த இடங்களில் ஓபிஎஸ் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் எந்த பிரச்சாரம் செய்யாமல் அதிமுக தோல்வியை தழுவும் நினைத்திருந்தார். அதன் காரணமாக தோல்வியை தழுவிவிட்டது. அதே போலத்தான் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கோவையை கொங்கு மண்டலத்தை முழுவதும் எஸ்பி வேலுமணியின் கையில் ஒப்படைத்துவிட்டு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலே நேரடியாக களம் இறங்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 140 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது என சொல்லக்கூடிய அந்த வேளையில் ஒருவேளை அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல, அதிமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் அடுத்து என்ன செய்வது? அதற்குத்தான் பிளான் பியை களம் இறக்கி இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. ஒருவேளை அதிமுகவிற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல், அதிமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே இழுப்பது, தமிழக வெற்றி கழகத்திடம் அவர்கள் என்ன நிபந்தனை வைக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது என பிளான் பியை ஒரு டீமையே களம் இறக்கி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிற்கு இந்த முறை தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மாற்று கருத்தில் எதுவும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நாளை முழுவதும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நண்பா.